திட்டத்தையும் அடித்தட்ட மக்கள் வரைக்கும் கொண்டு போறோம். ஆனா எங்களுக்கான வாழ்வாதாரம் எங்களோட சம்பளமும் இந்த காலகட்டத்துக்கு ஒரு வாழ தகுதி இல்லாத சம்பளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த அரசோட ஸ்கீம் என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கும் விதவைகளுக்கும் முன்னுரிமை அளிப்போம். அது ஒரு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க கோட்பாடுல நம்பர் 1 அப்படிதான். ஏழைகளுக்கும் மகளிருக்கும் முன்னுரிமை அளிப்போம், மாற்றுத்திறனாளிகள் நலிவுற்றோருக்கு முன்னுதாரணமாக இருப்போம். இந்த மாதிரி தான் இந்த வாசகமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நலிவுற்றோரையோ அந்த மாற்றுத்திறனாளியோ அரசு கண்டுகொள்ளாம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. சாதனை பெண்கள் அப்படின்னா அவங்க நிறைய ஊழியர்களை எல்லாருமே சொல்றாங்க. எங்களை மாதிரி இந்த அடித்தட்டு மக்களை வேலைக்கு எடுத்த யாரையுமே எங்களை சாதனை பெண்களாவே காமிக்கவில்லை. அவங்க திட்டத்தெல்லாம் பயன்பெற்றவங்களை மட்டும்தான் சொல்றாங்க. நான் அந்த திட்டத்தை கீழே கொண்டு போன எங்களை சாதனை பெண்களா இது வரைக்கும் யாருமே அறிவிக்கவும் இல்லை, எங்களுக்கு ஒரு இதுவும் கொடுத்ததும் கிடையாது. தமிழ்நாடு மாநில மற்றும் நகர்ப்புற வாழ்வாதாரத்திலேருந்து இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா எல்லா தலைமை அலுவலகத்துக்கு முன்பு நாங்கள் 6 நாள் போராட்டம் கண்டினியூ பண்ணோம். அப்புறம் நாங்கள் ஒரு 14 அம்ச கோரிக்கை கொடுத்துருந்தோம். அந்த கோரிக்கையில் நீங்கள் எல்லாமே எலிஜிபிளான கோரிக்கை தான் கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் அதை சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி 10 நாள் டைம் தாங்க, அதுக்குள்ளே நாங்கள் உங்களுக்கு முடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த போராட்டத்தை தள்ளி வச்சுட்டு எல்லாருமே பணிக்கு சேர்ந்தோம். ஆனால் 10 நாளைக்கு அப்புறம் அவங்க தந்த பதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எதுவுமே ஃபேவராக இல்லை. நாங்கள் 14 வருஷமாக இந்த ஸ்கீமில் இருக்கோம். மகளிர் சுய உதவி குழு ஆரம்பித்து அதுக்கு அவங்களுக்கு தொழில் பண்ணுற கடனெல்லாம் வாங்கி தந்தால் போதும் தான் முதல் வேலையில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ பார்த்தா அதர் டிபார்ட்மெண்ட் ஒர்க் எல்லாமே நாங்கள் தான் செய்கிறோம். சிஎம்டிஎஸ் சர்வீஸ், தாய்மானவர் ஸ்கீமு, அதுக்கப்புறம் இப்போ இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள், இது எல்லாமே நாங்கள் தான் பண்ணுறோம். எல்லா ஸ்கீமுக்கும் மதிப்பூதியம் நாங்கள் தான் போடுறோம், எல்லா ஒர்க்குமே பண்ணுறோம். அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் நாங்கள் தான் பார்க்குறோம். அவங்க காலை உணவு திட்டத்துக்கு பணியாளர்களை தேர்ந்தெடுக்கிறது, அவங்களுக்கு மாத சேலரி போடுறது எல்லாமே நாங்கள் தான் பார்க்குறோம். காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு 6 மணிக்கு தான் வீசி போடுறாங்க ஆய்வு கூட்டம். 8 மணி அந்த மாதிரி ஆயிடுது முடியிருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கெல்லாம் 10 மணி ஆயிடுது. அதனால் எங்களுக்கு ஊதிய உயர்வும் இல்லை. இப்போ 15,000 தான் இப்போ சம்பளம் வாங்குகிறோம். அதிலே பார்த்தீங்கன்னா பஸ் போக்குவரத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி அதுலேயே போயிடுது. எல்லா திட்டத்தையும் அடித்தட்ட மக்கள் வரைக்கும் கொண்டு போறோம். ஆனா எங்களுக்கான வாழ்வாதாரம் எங்களோட சம்பளமும் என்ன செய்யணும், இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. இன்னைக்கு 12,000 15,000ங்கிறது ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு ஒரு வாழ தகுதி இல்லாத சம்பளம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு என்ன அப்படின்னா இந்த கோரிக்கை கொண்டு போகணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த போராட்டத்தில் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கூப்பிட்டு பேசுவாங்க தான் நினைக்கும். ஆனால் ஒரு நாளும் எங்களுக்கு இந்த அரசு செவி சாய்க்கவே மாட்டுக்காங்க. எங்களோட கேட்டர்லேயே ஆஃபீஸில் இன்னும் சில போஸ்டெல்லாம் அசிஸ்டண்ட்டு எல்லாமே இருக்காங்க. அவங்களாம் 2012 12,000 வாங்கினோம், 2018 12,000 வாங்கினவங்க இன்றைக்கி 21,000 வாங்குறாங்க. அவங்களுக்கு 2 நட சேலரி ஹைக் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு சேலரி ஹைக் பண்ணவே இல்லை. அதுதான் எங்களுடைய முக்கியமான போராட்டமாக இருக்குது. ரொம்ப சிரமமாக இருக்குது சார். எல்லாரும் வசதியான வீட்டில் இருந்து உள்ளவங்க இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கணவரை இழந்தவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. இந்த அரசோட ஸ்கீம் என்னன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கும் விதவைகளுக்கும் முன்னுரிமை அளிப்போம். அது ஒரு தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க கோட்பாடுல நம்பர் 1 அப்படிதான். ஏழைகளுக்கும் மகளிருக்கும் முன்னுரிமை அளிப்போம், மாற்றுத்திறனாளிகள் நலிவுற்றோருக்கு முன்னுதாரணமாக இருப்போம். இந்த மாதிரி தான் இந்த வாசகமே இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நலிவுற்றோரையோ அந்த மாற்றுத்திறனாளியோ அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா இந்த வாசகத்தோட தான் நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் இந்த வாசகத்தை சொல்லி தான் எந்த ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கணும்னால இந்த வாசகத்தை சொல்லி அந்த அந்த ஸ்கீமுக்கு ஒரு உயிர் கொடுக்கறது இந்த வாசகம். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கலையே, நமக்கு அந்த இதை செய்யலையே அப்படின்னு உள்ள ஒரு ஆதங்கம் எங்கள் எல்லாருக்குமே இருக்கு. கட்டாயம் செய்வாங்க. மகளிரை இப்படி வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்க்க மாட்டாங்கன்னு உள்ள நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. கட்டாயம் செய்வாங்கன்னு தான் இந்த 16வது நாளா நாங்க நினைக்கிறோம் சார். இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் போயிட்டு ஒரு படிக்கிற பசங்களை கேட்டிங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக சொல்லுவாங்க, எங்கள் அம்மா மகளிர் சுய உதவிக்குள்ள தான் கடன் வாங்கி என்னை படிக்க வச்சாங்க, இன்றைக்கி நான் ஒரு வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்கள் தொழில் முனைவராக இருக்காங்க. அந்த தொழில் முனைவரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மூலயமா பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் ஒரு தொழில் முனைவராக உருவாக்கியிருக்கோம். அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு. கிராமப்புறங்கள் வளர்ச்சியில் முக்கிய பங்கு எங்களோட துறை தான் வகிக்குது. அத்தனை ஸ்கீமுமே நாங்கள் தான் வேலை பார்த்துருக்கோம். நாங்கள் இல்லைன்னா அந்த ஸ்கீம் எல்லாம் அடிமட்டத்துக்கு போகுமானது சந்தேகம் தான். எல்லா ஸ்கீமும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கனவு சொல்லுங்கள் ஸ்கீம் கூட நம்ம மக்களோட இதனால தான், தன்னார்வலர்கள்னால தான் போயிட்டு இருக்குது. நல்லா தான் போயிட்டு இருக்கு. நாங்கள் இங்கே அரெஸ்ட் ஆகிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒர்க்கை நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் செய்யாதுங்க அப்படின்னு சொல்லி அரசோட ஒரு திட்டம்
மக்களுக்கு போய் சேர வேண்டிய திட்டம் கரெக்டாக போகணுன்றதுல தான் நாங்கள் வந்து கரெக்டாக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் வேலை. இன்ன வரையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு தொய்வும் செய்யலை. அப்போ அவங்களும் எங்களுக்கு எந்த விதமான கேடும் செய்யக்கூடாது அப்படின்னு உள்ளது எங்களோட விருப்பம். இதுவரைக்கும் எங்களோட துணை முதலமைச்சர் வந்து எங்கள வந்து பார்க்கவே இல்ல. எங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறும் ஒருத்தரும் வாய்ப்பு கூட குடுக்கல. எங்கள கூப்பிட்டு பேசுறதுக்கு கூட அவங்க வாய்ப்பு எதுவுமே எங்களுக்கு குடுக்கவே இல்ல. அதனால இந்த போராட்டம் என்னன்னா, நாங்க ஃபுல்லா 2500 பேர் மகளிர் 99% மகளிர். 1% தான் ஜென்ட்ஸ் இருக்காங்க. இந்த 99 மகளிரும் வீட்ல உள்ள குடும்பம் எல்லாரையுமே விட்டுட்டு தான் இந்த இடத்துல வந்து 15 நாள் இருக்கோம். எங்களுக்கு எங்க நிர்வாகமும் செவிசாய்க்கல. இந்த அரசாங்கமும் செவிசாய்க்காததுனால எங்களோட போராட்டம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி நாங்கள் பார்த்து பண்ணுறோம், கொஞ்சம் பொறுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக எதுவுமே என்ன செய்யலை, தரல. நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த ஊதிய உயர்வு, அப்புறம் வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பணி மதிப்பீடு அப்படின்னு உள்ள பேரில் வந்து லீவ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஜாயின் பண்ணுறது, அதெல்லாம் எடுத்து விடணும் எங்களுக்கு. அப்படி வருஷத்துக்கு ஒருக்கா இது பண்ணாமல் எங்களையும் வந்து எங்களுக்கு இந்த அரசு வந்து பதவியேற்ற போதே நான் வந்து காலமுறை ஊதியம் வழங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அந்த மாதிரி எங்களையும் அந்த மாதிரி காலமுறை ஊதியத்துக்குள்ளால கொண்டு வந்து எங்களையும் பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்னு உள்ளதை வலியுறுத்தி நாங்கள் வந்து இது பண்ணுறோம். வேதனையும் வலியும் தான் இன்னைக்கு வந்து இத்தனை பெண்களுங்க வந்து அவங்க குழந்தைங்களை விட்டு குடும்பத்தை விட்டு போராடிட்டு இருக்காங்க. அதுதான் நிதர்சனமான உண்மையும். இல்ல அவங்க சாதனை பெண்கள் அப்படின்னா, அவங்க வந்து நெறைய ஊழியர்கள எல்லாருமே சொல்றாங்க. எங்கள மாரி இந்த அடித்தட்டு மக்கள வந்து வேலைக்கு எடுத்த யாரையுமே எங்கள வந்து சாதனை பெண்களாவே காமிக்கவில்ல. அவங்க திட்டத்த மூலம் பயன்பெற்றவங்கள மட்டும் தான் சொல்றாங்க. நான் அந்த திட்டத்த கீழ கொண்டு போன எங்கள வந்து சாதனை பெண்களா இதுவரைக்கும் யாருமே அறிவிக்கவும் இல்ல. எங்களுக்கு ஒரு இதுவும் குடுத்ததும் கிடையாது.